தங்கைமார்களே, கல்விதான் உங்களின் உண்மையான சொத்து. வீணானே பொழுதுபோக்குகளில் நேரத்தை தொலைக்காமல் இருங்கள். ஆசிரியரின் சொல்லை வேதமாக மதியுங்கள். அவர்களே உங்கள் வழிகாட்டிகள். நூல்களை கைப்படியுங்கள். உங்களுக்கான உலகத்தை திறந்தல் காட்டுங்கள். கற்றதை உன் வாழ்க்கையிலே கண்டிப்பாய் கொண்டு வாணி. பணம் மட்டுமே குறிக்கோள் அல்ல. பண்புகளும் வேண்டும். இயற்கையை சீராக்கு. உன் இனத்தை மதித்து போற்று. பொது உடைமை சிந்தனையை உன் நெஞ்சில் எத்தோவும் ஊற்று. நம்பிக்கை இழக்காதே. உன் நாளையை நீயே தீர்மானி. கடவுளே எனினும் போதும் கடமையை செய்ய மறவாதே. பழங்கதைகள் போதும் புது வரலாறு நீ எழுது. தற்சார்பு பொருளாதாரம் தான். தாய்நாட்டின் பலம் என்று உணர்ந்து ஊழலை எதிர்த்திடு. உண்மையை உயர்த்தி பிடித்திடு. தனி மனிதன் சக்தி போதும் தரணியை மாற்றிக் காட்டிடு. உலக அறிவு வேண்டும். உன் உரிமையை விட்டு கொடுக்காதே. விவசாயமே நம் வேற விடியும் வரை காப்பாய் நீ. பெண்ணின் பெருமையை போற்றி சமத்துவ சமுதாயம் அமைத்திடு. தம்பி தங்கைமார்களே, கல்விதான் உங்களின் உண்மையான சொத்து. வீணானா பொழுதுபோக்குகளில் நேரத்தை தொலைக்காமல் இருங்கள். ஆசிரியரின் சொல்லை வேதமாக மதியுங்கள். அவர்களே உங்கள் வழிகாட்டிகள். போதை பழக்கங்களை நீ புறக்கணிப்பாய். உறுதியாக தடைகள் பல வரக்கூடும். அதை தகர்த்தெறிவாய் தைரியமாக. தமிழனி வீரம் தர்மத்தின் வழியில் நீ காட்டு. உனக்கான இடத்தை இங்கே நீ உருவாக்க முயன்றிடு. கடன் வாங்கி வாழாதே. கை உழைப்பில் நம்பிக்கை வை. பள்ளிகை நீ முடித்தாலும் உன் படிப்புக்கு முடிவில்லை. எழுச்சியோடு இளைஞர்களே என்றும் தமிழினம் வாழ்ந்திடும். உங்களின் அறிவை கூர்மையாக்குங்களின் சமூகத்தை நீங்கள் தாங்க வேண்டும். துணிங்கிரி மங்கனில்டுங்கள். தமிழ் மண்ணின் பெருமையை உங்கள் செயலால் காட்டுங்கள். தங்கைமார்களே, கல்விதான் உங்களின் உண்மையான சொத்து. வீணானா பொழுதுபோக்குகளில் நேரத்தை தொலைக்காமல் இருங்கள். ஆசிரியரின் சொல்லை வேதமாக மதியும்.